Hello friends, welcome back to Priya Vijay Kitchen's vlog. இன்னைக்கு வந்து கொஞ்சமா மீனும் இறாலும் மட்டும் இருக்குது. சரி அத வச்சு லைட்டா ஒரு prawn fried rice மாதிரி பண்ணிட்டு தவா fish fry மாதிரி பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So முதல்ல வந்து நம்ம prawn fried rice செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை வந்து ஊற போட்டு வச்சிரலாம். இங்க வந்து நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசியை வந்து ஒரு 30 minutes கிட்ட ஊற போட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டி நம்ம வந்து process ஆரம்பிச்சிரலாம். So நான் எப்பவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு யூஸ் பண்ற பிராண்ட்னு பாத்தீங்கன்னா இந்தியா கேட் தான். இந்தியா கேட்ல அதுவும் இந்த பிரவுன் கலர் பாக்கெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். So இதுதான் வந்து கொஞ்சம் விலை கூட பட் ஆனா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா வரும். So இதுல இருந்து இப்போ நம்ம முதல்ல ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம். சரியா 1 கப் எடுத்துக்கலாம். 2 பேருக்கு 1 கப் வந்து தாராளமா பத்தும். அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் சைனீஸ் ஐட்டம்லாம் எதுவுமே பிடிக்காது. ஸோ அதனால எனக்கும் சுக்ரித்துக்கு மட்டும் தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பாசுமதி ரைஸ் மட்டும் எப்பயுமே ஒரே ஒரு தடவை நான் வந்து களைவேன். ஸோ அப்படின்னா தான் அதனுடைய வாசம் அப்படியே நிற்கும். இது வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரிசி ஊற போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம மீனை வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கு வந்து முதல்ல எனக்கு வந்து பூண்டு தேவை. ஸோ இங்கே வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். தட்டி நல்லா தோல் உரிச்சு வச்சாச்சு. மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்டாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை இன்னமும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மேரினேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம அரைச்ச பூண்டு இங்கே 3 மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மீனை 2 பக்கமும் பெரட்டி இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்படி பூண்டில் ஊற வைக்கிறதுனால நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிடும் போதுல ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மேரினேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அடுத்து மிளகுத்தூள். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகு பொடி இல்லாமல் கடையில் வாங்கின மிளகு பொடி இருக்கும்ல, நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருப்பாங்க தெரியுமா, அதுலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த ஊற வச்சுருந்த மீனை எடுத்து இதில் கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது பவுட்ரு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த மீனை எடுத்து இதில் அப்படியே டஸ்டப் பண்ணி நல்லா சைட்லலாம் பவுட்ரு போட்டு விட்டுக்கோங்க. இதை அப்படியே டஸ்டப் பண்ணி இதை அப்படியே ஊற வச்சிடலாம். அதே மாதிரி அடுத்த மீன் இப்படி நம்ம பண்ணும் போதில் உங்களுக்கு மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக ஒட்டிக்கும். அதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கும் போதுலையும் மசாலா நல்லா ஒட்டி நிற்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது நம்ம மசாலா அரைச்சி பண்ணுறதை விட இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நல்லா டஸ்டப் பண்ணியாச்சு. இதை அப்படியே தட்டில் வச்சிடலாம். இது வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறட்டும். இப்போ சாதம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊறி. இப்போ நம்ம வந்து சாதத்தை வந்து வேக போட்டுடலாம். சரியாக இருக்கும். அது வெந்து வர்றதுக்கும் நம்ம எல்லாத்தையும் சாப் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்ச சாதத்தை இதில் போட்டு வேக போட்டுடலாம். இதோட கரெக்டாக 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை கரெக்டாக ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 சொட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் சாதம் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு. இப்போ இதை மூடி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம இறாலை ஊற போட்டுடலாம். 2 3 4 5 6 7 8 ஒரு 10 இறால் கிட்ட நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம இறால் அதிகமாக போட போட உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கூடும். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு, அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதை நல்லா பெரட்டி விட்டு மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ அடுத்து தேவையான எல்லாத்தையும் நறுக்கிடலாம். முதல்ல மெயினாக ஃப்ரைட் ரைஸுக்கு முக்கியமானது பூண்டு. ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து இந்த சைஸுக்கு இஞ்சியவும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாதி வெங்காயத்தை மட்டும் நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம வந்து இது சாப்பிட முடியாது, சமைச்சு சாப்பிடணும். கேரட்டை நல்லா தோல் சீவி இதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு அரை கேரட் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே நறுக்கியாச்சு. பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் கேரட். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பச்சை பட்டாணி, அதாவது பாயில்டு பீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இறாலுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான கடாயை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தை ஓப்பன் பண்ணி நல்லா ஃப்ளஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். ஸோ சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்த தட்டுக்கு மாற்றி நல்லா ஃப்ளஃப் பண்ணி விட்டுறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இறாலை சேர்த்துடலாம். இறாலை போட்டு கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் தான் நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ இதே எண்ணெயிலேயே 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள். இதை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிடலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் பொடியாக நறுக்கி வச்சிருந்த பூண்டு, ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருந்த இஞ்சி, பொடியாக
பொடியா நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், வெயிட் பண்ணுமா நீ அங்கிட்டு போ. இப்போ அம்மா தருவேன். இது வந்து அம்மா சமைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அடுத்து நறுக்கி வச்சிருந்த கேப்சிகம், கடகடன் ஒன்னொன்னையா சேர்க்க வேண்டியதுதான். நறுக்கி வச்சிருந்தது எல்லாத்தையும். நறுக்கி வச்சிருந்த கேரட், இந்த காய்கறிகள் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு, ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சிருந்த ப்ரான்ஸை சேர்த்துடலாம். கூடவே முட்டை ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை நல்லா ஆற வச்சிருங்க. குட்டி ஸ்லோ பண்ணு. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். சாதம் வந்து உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கலரி விட்டாச்சு. இதோட நல்லா ஒரு கை அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை. இப்போ லைட்டாக ஒரு பரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இப்போ மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். எனக்கு இன்னைக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து 2 கருவேப்பிலையை வச்சுக்கிறேன். நம்ம ஊற வச்சிருந்த மீனை வச்சிடலாம். இப்போ இதை வந்து திருப்பிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பிடலாம். அவ்வளோதான், மீனுமே குக் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச்சு, ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிஷ் தவா ஃப்ரை. ஸோ நான் இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog இல்லைன்னா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.